மேலே நின்னுட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது? இவ்வளவு தூரம் இந்த பொண்ணை நம்பி வந்தாச்சு. ஆனா இது வரைக்கும் மதி கண்ணில் மாட்டல. இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்ண தயாராவே இல்லை. நான் போய் போலீஸை கூட்டிட்டு வரேன். அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தேடுவாங்க. ஆதி, நான் சொல்றத கேளு. இந்த காட்டுல உள்ளவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, மதி கிடைச்சிருவா. மகிழினி, போதும் மகிழினி. ஒருத்தரை பிடிச்சிட்டாலே போதும், நீ அளவுக்கு அதிகமா அவங்களை நம்ப ஆரம்பிச்சிடுவ. அதுதான் உன்னோட பிரச்சனையே. நேரம் ஆக ஆக மதியோட உயிருக்கே ஆபத்து. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க போலீஸ் வந்தாலும் ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்தாலும் எங்க கிராமத்து ஆளுங்க கிட்டதான் உதவி கேட்பாங்க. நான் சொல்றத கேளுங்க, மதி பக்கத்துல தான் இருப்பாங்க. மதிய தூக்கிக்கிட்டு நம்ம வேகத்துக்கு அவங்களால போயிருக்க முடியாது. அதனால நாம மதிய நெருங்கிட்டோம். மதி எங்க இருக்க? எங்க இருக்க மதி? நாங்க பக்கத்துல வந்துட்டோம். மதி 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 மதி! மதி 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 எங்க இருக்க? மதி ஏய், அவங்க குரல் கேக்குதா? நீங்க எங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாத்தியா, இத்தனை பேர் எத்தனை வாட்டி கூப்பிட்டோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீ பொறுமையா இருக்க சொல்ற? நீங்க வேணா இந்த பொண்ணு பின்னாடி போய்க்கோங்க, நான் போலீஸ் வச்சு தேடிக்கிறேன். தள்ளு. ஆதி தம்பி, ஆதி 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 மகள், ஆதி கத்ரா, பயப்பட்டு மதி அங்கதான். ஆதி சத்தம் கேக்குது. மதி எங்க இருக்க? காட்டுமல்லி, உனக்கு சத்தம் கேட்டுச்சா? மதி இங்கதான் இருக்கா. கரெக்டா எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு. மதி!